ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வையோட கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, ஓடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, ஓடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, ஓடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். தமிழாசிரியர் என்ற காரணத்தினால் அந்த விழிப்புணர்வுக்கெல்லாம் சரியான பொருள் சொல்ல முயற்சி செஞ்சார். இவர் புணர்ச்சி விதியே நடத்தினார். விழிப்புணர்வு என்றால் விழிப்பு கூட்டல் உணர்வுன்னு புணர்ச்சி விதியே நடத்தி அந்த விழிப்புணர்வுனா என்ன, அந்த விழிப்புணர்வு ஏன் இன்றைக்கு பெரியவர்கள்ட்ட வரல அப்படிங்கறதையெல்லாம் ரொம்ப அற்புதமா சொன்னார். அது ஒரு நல்ல செய்தியை சொன்னாரு. அரசு நலத்திட்டங்களை எல்லாம் இங்கே தெரிவித்தார். அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற 78 வயசு பாட்டிய பயமுறுத்தி கூட்டிட்டு போய் ஊசி போட வச்சிருக்கிறார். உண்மையிலே மணிகண்டனை நம்ம இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம். ரேஷன் கார்டு பறி போயிரும்னு சொல்லி அதுக்கு பின்னால பாட்டியை கூட்டிட்டு போய் 2வது ஊசியும் போட வச்ச பெருமை அருமை தம்பி மணிகண்டனுக்கு இருக்கிறது அந்த குடும்பத்துல. பொதுவா அந்த அவர் சொல்ற மாதிரி ஊசி போடுறதுக்கு கூட தயங்குறாங்க பெரியவங்க. ஊசி போட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு அறிவியல் கூற்றின் அடிப்படையிலே உண்மை இங்கே மேலோங்கி இருக்கிற பொழுதும் கூட பெரியவங்க நம்ம உழைச்ச உடம்பு, நம்ம வாக்கியா வரப்புல திரிஞ்ச உடம்பு, நம்ம மம்பட்டி எடுத்த உடம்பு, அருவாளை எடுத்த உடம்பு, நமக்கு ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிற அசாத்திய தைரியம் இன்னைக்கு அவங்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லாமையே இருக்கு. இன்றைக்கு கொரோனா பெருந்தொற்றை பத்தி எல்லாம் சொன்னாரு. நம்ம அறிவியலை நம்பித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. 2 ஊசி போட்டவங்களுக்கே சில நேரங்களில் இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த உடல் அடிப்படையிலே, உயிர் அடிப்படையிலே, அணுக்களின் அடிப்படையிலே ஒரு இம்யூனிட்டி பவரை ஏத்துறதுக்கு 2 ஊசி போட்டுதான் ஆகணும். அப்படிங்கிற சூழல்ல பெரியவங்களுக்கு இன்றைக்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்கே அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். காரணம் என்ன? அவங்கள்ட்ட இருக்கிற தன்முனைப்பு தான். உழைச்ச உடம்பு, நம்ம இந்த அறிவியல் கருவி நமக்கு வேண்டாம். எதுக்கு இந்த வாக்யூம் கிளீனர், எதுக்கு இந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாக்யூம் கிளீனர் எல்லாம் இன்னைக்கு வீட்டுல அப்படியே கூட்டிடுறாங்க, பண்ணிடுறாங்க. இன்னும் சில அறிவியல் தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் வந்துருச்சு. குனிஞ்சு துவைச்ச உடம்புலாம் போய் இன்னைக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு, மிக்சி வந்துருச்சு, என்னென்னமோ இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு அறிவியல். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. நாங்க ஒரு காலத்துல அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. இன்னைக்கு அறிவியலின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததற்கு பிறகும் தன்முனைப்பு, உடல் உழைப்பு மட்டுமே நம்புறதுல என்ன இருக்கு? அறிவியல் கருவிகளை நம்பி ஆகணும். அவர்களுடைய தன்முனைப்பு தான். பாரதிதாசன் சொல்லுவார்ல,
சிற்றூரும் வரப்படுத்த வயல் மார்தேக்கியனல் வாய்க்காலும் நெற்சியன உழுது உழுது பயிர் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் கற்பிழந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து கொண்ட கைதான் யார்கை ஒற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு என்று சொல்லுவாரே, அதையெல்லாம் நம்பதானே நமக்கு என்ன பின்னடைவு வந்துவிடப் போகிறது என்று அவர்கள் தன்முனைப்பாக சில நேரங்களில் ஈடுபடுவதனால் அவர்கள் அறிவியலை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள் என்று தம்பி மணிகண்டன் பேசிய கருத்து இங்கே குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை மறுத்து பேசுவதற்காக கிருஷ்ணகிரியில் இருந்து வருகை தந்திருக்கிற இயற்பியல் துறை, அவர் தான் சயின்ஸை பத்தி அறிவியல் பத்தி நிறைய தெரிஞ்சவராக இருப்பார். நாங்கெல்லாம் கூட தமிழ் படிச்சவங்க. அவர் முறையாக அறிவியல் படித்தவர், இயற்பியல் துறை படித்த அருமை தம்பி கிருஷ்ணகிரியில் இருந்து வருகை தந்திருக்கிறார். பல்கலைக்கழகத்திலே முதுகலை இயற்பியல் பட்டம் பெற்றவர். மூத்த குடிமக்களிடம் அறிவியல் சென்று சேராமைக்கு காரணம் தன்முனைப்பு காரணம் அல்ல, தன் அறியாமைதான் காரணம் என்று பேசுவதற்காக அவரை அன்போடு இந்த வானொலியின் சார்பாக அழைக்கிறேன். வாங்க சந்தோஷ்குமார். மங்கையவள் முத்தமிட்டாள் காதல் வேண்டி, தங்கையவள் முத்தமிட்டாள் பாசம் வேண்டி, மனைவியவள் முத்தமிட்டாள் மழலை வேண்டி, நான் முத்தமிட்டேன் தமிழ் என் நாவலே தவள வேண்டி. என் உயிரினும் மேலான தாய்மொழியான தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழியை நேசிக்கும் அத்துணை தமிழர்களுக்கும் இந்த கிருஷ்ணகிரி தமிழனின் தமிழ் வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, 5-5-10 பட்டிமன்றனாவே நீங்க தான் கெத்து. ராஜேந்திர படம் அடிக்கடி பாப்பீங்களோ? ஐயா நடுவர் அவர்களே, என்ன இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? மூத்த குடிமக்களிடம் அறிவியல் விழிப்புணர்வு சென்று சேராமைக்கு என்ன காரணம்? தன் முனைப்பா தன்னுடைய அறியாமையா அப்படின்றதான தலைப்பு. ஆமா, தலைப்ப பேசாம மணிகண்டன் என்ன என்னென்னமோ வந்து பேசிட்டு போறாரு. அவர் சொன்னாரு பாருங்களேன், உள்ளங்கையிலே உலகம் இருக்கிறது. அப்படிதான் இன்னைக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படிதான் சொல்றாங்க. நானும் எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பாட்டி கிட்ட போய் கேட்டேன், பாட்டி இங்க பாருங்க, இது ஒரு ஆப், இந்த ஒரு ஆப், இந்த ஆப்ல இது கிடைக்கும், இந்த ஆப்ல இது கிடைக்கும், இதுல நம்ம எது வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் வாங்கலாம்னு சொல்றேன். அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்றாங்க, தம்பி இதுக்கு வந்து ஆப்னு பேர் வச்சிருக்க கூடாது, உங்களுக்கு எல்லாம் வச்ச ஆப்னு பேர் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இன்றைக்கு இருக்கின்ற இந்த சமூகம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நான் எழுப்பலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணா பேசும்போது பாருங்க, அப்பா என்ன விழிப்புடன் இல்லையாமா. என்னன்னா விழிப்புணர்வுக்கு நீங்க முதல் டெபினேஷன் சொல்லுவீங்களா? நான் சொல்றேன் பாருங்க டெபினேஷனு. விழி கூட்டல் உணர்வு, இதுதானே விழிப்புணர்வு. இந்த சமூகத்தில் முதியவர்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் விழி இருந்தும் உணர்வுகள் இல்லாமல் இருக்கிறார்களே, இதைத்தானே நாங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டுமா? அப்புறம் பாருங்க, எல்லா விஷயத்திலும் மூத்த குடிமக்கள் வந்து இன்வால்வ் ஆகுறது இல்லையா, அதாவது தன்முனைப்பு இல்லையா, அதனாலதான் இன்வால்வ் ஆகுறது இல்லையா. நான் சொல்றேன் அண்ணா, அடித்தளம் என்ன, அடிப்படை என்ன? அறியாமை. இப்போ ஒரு விஷயம் நடக்குது, இத பத்திய ஒரு புரிதல் என்பது அவர்களுக்கு இருந்தாதான் அதுல அவங்களால இன்வால்வ் ஆக முடியும், தான் போய் அதுல இணைக்க முடியும். இத பத்தி ஒரு புரிதலே இல்லாம, அறியாமையே இல்லாம எப்படி ஒரு விஷயத்துல அவங்களால நுழைய முடியும்ன்ற ஒரு கேள்வியை நான் பார்த்து கேட்கலாம்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. அது மட்டுமா? இப்போ என்னுடைய தலைப்புக்கு நான் வரேன். எது அறிவியல்? நீங்க வேற என்ன இயற்பியல் மாணவன் வேற அறிமுகப்படுத்திட்டீங்க. இயற்பியலை பத்தி பேசல நல்லாவா இருக்கும்? அதுதான், அது இயற்பியலை பத்தி பேசல நல்லாவா இருக்கும்? எது அறிவியல்? கண்டுபிடிச்சு சொல்றாங்க, செயல், இடம், காலம், இவை 3 தான் அறிவியல் என்று கண்டுபிடிச்சு சொன்னாங்க அறிவியலாளர்கள். ஆனா இதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய வள்ளுவன் சொல்லிவிட்டான் எது அறிவியல் என்பது. என்ன தெரியுமா? ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடர்த்தார் செய்யின். இடம், செயல், காலம் இவை 3 தான் அறிவியல் என்பதை நம்முடைய வள்ளுவன் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டான். அன்றைக்கு இருந்த சமூகம், இன்றைக்கு இருக்கின்ற சமூகம் அறிவியல் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் வள்ளுவன் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்கிறதா? இதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதுதாங்க அறிவியல் சொன்னவங்க நம்முடைய முன்னோர்களே. அது மட்டுமா? இப்போ அண்ணா சொல்றாரு, மூத்த குடிமக்கள் என்றது யாரு? இவங்க வயதின் அடிப்படையில் மூத்தவர்களை பார்க்கிறார்கள். ஆனால் நாங்கள் அறிவின் அடிப்படையில் யார் மூத்த குடிமக்கள், யார் முன்னோர்கள், யார் சான்றோர்கள், யார் ஆன்றோர்கள் என்பதை பிரித்து பார்க்கலாம் என்பது தான் என்னுடைய தலைப்பின் புரிதலாக இருக்கிறது. அடுத்த கேள்வி கேட்கணும்னா, எது அறியாமை?
எதனால அறியாமை அப்படின்றது வருது? ஒரு செயல் மேல ஒரு புரிதல் இல்லாம இருந்தா அதைத்தான் நாம் அறியாமை அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு மட்டுமா? அன்னைக்கு இருந்த சமூகமும் அப்படிதான் இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கிற சமூகமும் அப்படிதான் இருக்குது. அறிவியல் படியே பார்க்கணும் அப்படின்னு சொன்னா மேரி கியூரி பத்தி தெரியுமா நடுவர் அவர்களே உங்களுக்கு? மேரி கியூரியா? மேரி கியூரி நீங்க அறிவியல் மாணவர் சொன்னா இன்னும் சிறப்பா இருக்குன்னு சொல்லுங்க. மேரி கியூரி யாரு தெரியுமா? இந்த உலகத்துல ஒரு முறை நோபல் பரிசு வாங்குறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது. ஆனா பிசிக்ஸ் இயற்பியலுக்கும் சரி கெமிஸ்ட்ரி என்கின்ற வேதியியலுக்கு என்று 2 முறை தன்னுடைய வாழ்நாளில் நோபல் பரிசு பெற்ற ஒரே ஒரு பெண்மணி யாருன்னா அது மேரி கியூரியாக. பாலின தடைகளை உடைத்து எரிந்து நொறுக்கியவர் மேரி கியூரி. ஆனா இந்த மேரி கியூரிய போலந்து பல்கலைக்கழகம் மறுத்துருச்சு, ஏத்துக்கவே இல்ல. அந்த மேரி கியூரி சொல்றாங்க என்ன தெரியுமா? நீங்க யாராவது என் மேல பிரியமா இருந்தா எனக்கு ஒரு கருப்பா இருக்கின்ற உடையை தாருங்கள் அன்பளிப்பாக, ஏனென்றால் அதுதான் எனக்கு ஆய்வகத்திற்கு பயன்படும் என்று மேரி கியூரி சொன்ன போது இந்த சமூகம் அந்த மேரி கியூரியினுடைய அறிவையும் ஆற்றலையும் ஏத்துக்குச்சா? இல்லங்க. மேரி கியூரி குடும்பமே ஒரு பைத்தியக்கார குடும்பம் என்றெல்லாம் இந்த சமூகம் அவருக்கு பட்டம் தட்டியதே. இதை என்ன நீங்க சொல்ல வரீங்கன்னு நான் கேட்கிறேன். அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்றால் திருவாசகம் சொல்லுதுங்க, அண்ட பகுதியின் உருண்டை பிறக்கம் சொல்லிட்டு. உலகம் என்பது உருண்டை அப்படின்னு சொல்லுது. ஆனா நமக்கு முன்னாடி இருந்தவங்க பிரபஞ்சத்தின் மையம் பூமிதான், ஏனெனில் அதுதான் அவ்வாறுதான் ஆண்டவனால் அது படைக்கப்பட்டிருக்கிறது. பூமி ஆண்டவன் படைச்சிருக்கான், சூரியன் மையம் கிடையாது, பூமிதான் மையம் என்று சொன்னது அன்றைக்கு இருந்த நம்பிக்கை. இதைத்தான் அரிஸ்டாட்டிலும் சொன்னார், தாலாமியினுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி கலிலியோ தான் முதலாக அண்ட பகுதியின் உருண்டை பிறக்கம், உலகம் என்பது உருண்டையாகத்தான் இருக்கிறது என்று ஆய்ந்து சொன்னார். ஆனால் இந்த சமூகம் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டதா? ஏற்றுக்கொள்ளவில்லையே. இதை நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாம எடிசன் என்ன பண்ணாராம், அவருடைய சின்ன வயசுல 5 வயசு படிக்கும் போதே கோழி முட்டை மேல உக்காடுறதுனால எப்படி குஞ்சு பொறிக்கும், எதன் அடிப்படையில குஞ்சு பொறிக்கும் சொல்லிட்டு அந்த பாண்டில்ல முட்டைய வச்சுட்டு அது குஞ்சு பொறிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு 1 மாசமா அந்த முட்டை மேலே இவர் உட்கார்ந்து இருக்காரு. 5 வயசு பையனா இருந்த எடிசன். யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த சமூகம் அவர் என்ன தெரியுமா சொல்லுச்சு? இவன் என்னடா பைத்தியக்காரனா இருக்கிறான், இவனுக்கு மூளை கோளாறு, இவன் ஒரு நோயாளியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல கூட அவளை அனுமதிக்காத இந்த சமூகம் எப்படி அவருடைய அறிவை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் ஒரு கேள்வியை நான் கேட்க நடுவர் அவர்களே. அது மட்டுமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மஞ்சள் தெளிக்கிறாங்க, சாணி போடுறாங்க. சாணி போடுறது நல்லதுன்னு எங்களுக்கும் தெரியுது, அவங்களுக்கும் தெரியுது. ஆனா அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே. அந்த அறியாமை தான் இன்றைக்கு இல்லையே. அந்த அறியாமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாரதிதாசன் அழகா சொல்லுவார் நடுவர் அவர்கள், என்ன தெரியுமா? சாமிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் சைகைக்கு நாணி உறங்கு நகைத்து நீ கண்ணுறங்கு என்று சொன்னான் பாரதிதாசன். ஆனா சாணி போடுறீங்க தெரியுது, சாணி ஒரு நோய் எதிர்ப்பு மருந்துன்னு தெரியுது. ஆனா அது எதற்கு பயன்படுது? அப்படிதான் பக்கத்து வீட்டுல எங்க பாட்டிக்கு நானும் கொரோனா ஊசி போடலாம் தான் சொல்லிட்டு இருந்தேன் நடுவர்களே. இந்த தடுப்பூசி குறித்த அறிவியல் விழிப்புணர்வு அந்த பாட்டிக்கும் தாத்தாக்கும் இல்லாததால் அதை புறக்கணித்து விட்டார்கள். அந்த கொரோனா தடுப்பூசி குறித்த முழு விழிப்புணர்வும் அறிவியல் சார்ந்த விழிப்புணர்வும் இருந்திருந்தால் இந்த கொரோனா தடுப்பூசியை அவங்க போட்டிருப்பாங்களா போட்டிருக்க மாட்டாங்களா என்ற ஒரு கேள்வியை நான் வைக்கலாம் என்று நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. இது மட்டுமா, மணியை நான் பேசும்போது கைய காட்டியே நம்முடைய தமிழர்கள் டைம கணிச்சாங்களாம். அது மட்டுமாங்க, என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வெள்ளைக்காரன் மணலில் கடிகாரம் கண்டுபிடித்து பயன்படுத்தினான், தமிழன் சூரியனை வைத்தே நேரத்தை கணித்தான். அவன் மண்ணை பார்த்து சிந்தித்த போதே தமிழன் விண்ணை பார்த்து சிந்தித்தவன் என்பதை ஏன் நீங்க ஏற்க மறுக்கிறீங்க? நம்மளுடைய தமிழர்கள் மீது இருக்கின்ற அந்த அறிவியல் அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க, எல்லாமே பண்றாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. நம்முடைய தமிழர்களும் சரி, நம்முடைய முன்னோர்களும் சரி, சான்றோர்களும் சரி. ஆனால் அது அறிவியல் என்ற ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு இல்லாமல் போனது. அது எல்லாமே அறிவியல் என்று அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அது குறித்த விழிப்புணர்வு, அறிவியல் குறித்த விழிப்புணர்வு அவர்களிடம் இல்லை. அதை அறிவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது நடுவர் அவர்களே. இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் ரெட் அலர்ட் போடுறாங்க. ரெட் அலர்ட் எதுக்கு போடுவாங்க பாத்தீங்கன்னா,
மழை அதிகமா வந்துச்சுன்னா ரெட் அலர்ட் போடுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய தமிழனுடைய அறிவியல் எப்படி இருந்திருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். தூக்கணாங்குருவி கூட்டின் வாசல் தெற்கு நோக்கினால் மழை, வடக்கு நோக்கினால் வறட்சி, மரத்தின் உள்பக்கம் காகம் கூடு கட்டினால் பெரும் மழை, வெளிப்பக்கம் கூடு கட்டினால் அதிக மழை பெய்யாது. ரெட் அலர்ட் பொய்த்தாலும் நம் முன்னோர் கணித்த மழை அறிவியல் ஒருபோதும் பொய்த்ததில்லையே. இப்படிதானே இருந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள், இப்படியெல்லாம் இருந்தார்கள். இது அனைத்துமே அறிவியல் தான். அறிவியல் 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 என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அறிவியல் என்பது தெரியாத போதே அவர்கள் அனைத்தையும் அறிவியலின் அடிப்படையில் செய்தார்களே. அது தெரிந்திருந்தால் இன்றைக்கு உலகமே தமிழர்களை தூக்கி கொண்டாடி இருக்கும் என்பது ஒரு சிறிய ஐயம் கூட இல்ல நடுவர்களே. இப்போ அப்படின்னா பாருங்க, தாமிரபரணியில ஒரு வீடு கட்டிருக்காங்க, ஒரு தடுப்பு. என்னதுக்கு அப்படின்னா, அந்த தடுப்புல 3 பக்கம் செவுரு கட்டிருக்காங்க, ஒரு பக்கம் மட்டும் செவுரு கட்டாம விட்டுருக்காங்க. அந்த தாமிரபரணி ஆறு தண்ணி வருது. அந்த மேல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சங்கு வச்சிருக்காங்க. சங்கு எப்போ ஆதி காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் கணிச்சு ஒரு சங்கு வச்சிருக்காங்க. சங்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதிகமான வெள்ளம் வந்து கொண்டிருந்துச்சுன்னா அந்த வீடு நிறைஞ்சி அதுல இருக்கின்ற அந்த காற்று அழுத்தத்தினால அந்த சங்குல சவுண்ட் வருமா, ஒளி சத்தம் கேட்குமா. அப்படி அந்த சங்கில் எப்போது அதிகமாக ஒளி சத்தம் கேட்கிறதோ அப்போது மக்கள் அனைவருமே வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கிறது, எல்லோரும் தஞ்சம் புக வேண்டும், எல்லோரும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தை சொல்லிக் கொடுத்தவன் நம்முடைய தமிழன். ஆனால் அன்றைக்கு அதை செய்யும் போது இது அறிவியல் என்று நம்முடைய முன்னோர்களுக்கு அது தெரியாமல் போய்விட்டது என்பது தான் என்னுடைய வருத்தமாக இருக்கிறது நடுவர் அவர்களே. அது மட்டுமா, தஞ்சை பெரிய கோயிலை நீங்க எடுத்து பாருங்களேன், ஈர்ப்பு விசையை வச்சு கட்ட கோயில். ஆனா அப்ப கட்டின போது அவங்களுக்கு தெரியாது, ராஜராஜ சோழனுக்கு தெரியல ஈர்ப்பு விசைனா என்னன்னு தெரியாது. அதற்கு பின்புதான் ஆப்பிள் மேல மரத்திலிருந்து கீழே விழுந்துச்சான், அது ஈர்ப்பு விசை அப்படி சொல்லி நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. ஆனா அதற்கு முன்பாகவே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே, பேஸ்மெண்டே இல்லாம தஞ்சை பெருவுடையார் கோயிலை எழுப்பினானே ராஜராஜ சோழன். இதுதாங்க உண்மையான தமிழருடைய அறிவியல் அறிவு. அந்த அறிவியல் அறிவு இருந்தது, ஆனால் அது எதற்கு இருந்தது, அது உண்மையிலேயே அறிவியலா என்ற ஒரு புரிதலும் அறியாமையும் இருந்ததால் தான் இன்றைக்கும் நாம் இப்படி அல்லற்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை எதிர்த்தனில இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறோம் நடுவர்களே. அதையும் கடந்து பேசணும் அப்படி சொன்னா, அம்மை நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அப்பெல்லாம் மாரியம்மா சாமிக்கு தண்ணி ஊத்துனா அம்மை நோய் போயிடும். இப்ப கூட அதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. அம்மை என்பது ஒரு நோய், அதை அந்த தொற்றை எப்படி குறைக்கலாம், எப்படி அதிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற மருத்துவ அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போனதை நினைக்கையிலேயே நெஞ்சு பதைக்கிறது நடுவர்களே. இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர்களே, வானத்தை பார்த்து மழை வருமா வராதா என்று சொன்ன என் தாத்தா பாட்டி வானிலை படிக்கவில்லை. நெற்பயிரை பார்த்து எப்போது அறுவடை செய்யலாம், எப்போது விதை விதைக்கலாம் என்று சொன்ன என் சான்றோர்கள் வேளாண்மை படிக்கவில்லை. மாட்டு வயிற்றை தடவி பார்த்து சினை இருக்கிறதா இல்லையா, எப்போது கன்று போடும் என்று சொன்ன என் முன்னோர்கள் மருத்துவம் படிக்கவில்லை. அனைத்தும் சரியாக நடந்ததே. அதுதான் உண்மையான தமிழரினுடைய பண்பாடு, இதுதான் உண்மையான அறிவியல். இந்த அறிவியல் குறித்த அறிவு என்னுடைய முன்னோர்களுக்கும் இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறைகளுக்கும் அது குறித்த அறிவியல் இல்லாமல் தெரியாமல் போனது. இதுதான் அறிவியல் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, இதுதான் அறியாமை என்று பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்த
செய்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.